வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொழிலுக்கு உண்டான கைரேகை அமைப்பு, உங்களோட கைரேகைல எப்படி இருக்கணும்? பெரிய அளவுல பிசினஸ் பண்ணணும்னா, இந்த மாரி கைரேகை அமைப்பு உங்க கைரேகைல இருக்கான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆயுள் ரேகை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆயுள் ரேகைய ஒட்டுன மாரியே இந்த மாரி ஒரு ரேகை, சனிமேடு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது நடு விரல் சொல்லக்கூடிய அமைப்பை நோக்குன மாரி ஒரு ரேகை வந்து கனெக்ட் ஆயிட்டு மேல் நோக்குன மாரி பயணிக்கும். அது வந்து தொழிலுக்கு உண்டான ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. அதே நிலையில நம்ம தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறுவோமா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த குருமேடு நம்மளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கணும். அந்த குருமேடு சொல்லக்கூடியது ரொம்ப பள்ளமாவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப உப்பலாவும் இருக்கக்கூடாது. அதாவது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு சொல்லக்கூடிய அதிக உப்பலா இருந்தாலும் பெரிய அளவுல யோகம் கிடையாது. ஏன்னா தொழில் பண்ணுவீங்க, அதுல விரயமாகும், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில போகும். சமமா இருக்கணும். அப்ப அந்த குருமேடு சொல்லக்கூடியது ரொம்பவே சமமா இருந்ததுன்னா தொழில நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய அப்படின்ற மாதிரி கொண்டு போகும். தேர்டு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு சதுர குறியீடுகள்லாம் வரக்கூடாது. சதுர குறியீடுகள் வராம இந்த சூரிய மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கணும். சூரிய மேடை தான் சர்வீஸ் ஓரியண்டா பயணிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். எப்பவுமே மக்கள் சார்ந்த விஷயங்களை ஈடுபடக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த புதன் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த புதன் ரேகை சொல்லக்கூடியது கிளியரா உங்க விதி ரேகையிலேருந்து கனெக்ட் ஆகிட்டு புதன் மேடை நோக்கின மாதிரி பயணிக்கணும். அந்த புதன் மேட்லையும் உங்களுக்கு வந்து தடை கோடுகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான அமைப்பு. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன் சொல்லக்கூடியது கரெக்டாக இந்த சூரிய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த சூரிய ரேகையும் உங்களுக்கு வந்து இந்த விதி ரேகை ஃபேட் லைன்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு ரிங் ஃபிங்கர் சொல்லக்கூடிய சூரிய விரலை நோக்கின மாதிரி பயணிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி உங்கள் கைரேகையில் இருக்கணும். அப்போ வந்து புதன் ரேகை, சூரிய ரேகை, விதி ரேகை, இந்த 3 ரேகை இணைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு திருசூல் அமைப்பில் ரேகையில் வந்து பயணிக்கும். இதில் வந்து சப்போர்ட்டிங் லைனோட போகும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவு உபத்திரம் இல்லை. ஆனால் இந்த 3 ரேகை உங்கள் கைரேகையில் இருக்கான்னு பாருங்கள். அதோட அக்யூரேட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புதன் மேடை நோக்கின மாதிரியும், சூரிய மேடை நோக்கின மாதிரியும், சனி மேடை நோக்கின மாதிரியும் பயணிச்சிட்டாலே போதும். ரொம்பவே ஆரோக்கியமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. அது தவிர்த்து நீங்கள் இன்னொன்றும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். நீங்கள் வந்து தந்தையோட தொழிலில் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லைனா இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து சுயமாக தொழிலில் ஈடுபடுவீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ரேகைகள், புதன் ரேகை, தன ரேகை, விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நல்ல ஒரு மேல் நோக்கின கோடுகளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த தொழிலில் நீங்கள் வந்து ஈடுபட்டு அதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். தனித்து நீங்கள் செல் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த சந்திரமேடு சொல்லக்கூடிய அமைப்புலேருந்து ஒரு ரேகை வந்து உங்களுக்கு இந்த விதி ரேகையில் வந்து கனெக்ட் ஆகும். அப்போ அந்த சந்திரமேட்லேருந்து வரக்கூடிய ரேகை விதி ரேகையில கனெக்ட் ஆகக்கூடிய காலத்தில் நீங்கள் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் வந்து பிஸ்னஸ் அந்த விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அதுலேயும் நீங்கள் வந்து பரம்பரை தொழிலெலாம் எடுத்து பண்ண மாட்டீங்க. நீங்களே சுயமாக நீங்கள் ஆரம்பித்து அதில் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த சுக்கிர மேடும் அந்த குரு மேடு சொல்லக்கூடிய மேட்லேயும் உங்களுக்கு இந்த டைமண்ட் ஷேப் வடிவங்கள்லாம் வரும். டைமண்ட் ஷேப் வடிவங்கள் வந்தாலும் நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்கும். அதே நிலையில் உங்களுக்கு வந்து முக்கோண குறியீடுகள் சொல்லக்கூடிய அமைப்பும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கீழ் செவ்வாய் மேட்டேருந்து ஒரு ரேகை வந்து குருமேடை நோக்கிற மாதிரி பயணிக்கும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு வெல்த்தியாக பயணிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த சந்திரமேட்லேருந்து ரேகைகள் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெளிநாடு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். அதனால் இந்த மாதிரி கைரேகை அமைப்பு உங்கள் கைரேகையில் இருக்கான்னு பாருங்கள். ஆண்களுக்கு வலது கையை பாருங்கள், பெண்களுக்கு இடது கையை பாருங்கள். இந்த மெத்தடில் இருந்ததுனாலே நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப், வசதி வாய்ப்புகளுக்கு எந்த குறைகளும் இல்லாமல் பயணிப்பீங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.